சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் சாந்திதாமம், அதாவது அமரபுரிக்கான வழியைச் சொல்ல வேண்டும். நாம் பாபாவை நினைவு செய்து பல பிறவிகளுக்கு தூய்மையாக ஆகின்றோம். எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும். உருவாக்கப்பட்ட நாடகமாகும். சந்தேகத்திற்கான விஷயமே இல்லை. மதிப்புமிக்க இரத்தினங்கள் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கின்றன என்பதை தினமும் காலையும் மாலையும் சிந்தனை செய்ய வேண்டும். நாடகத்தின் விதி ஒருபோதும் மாறாது. பாத்திரமறிந்து தானம் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களுடைய நன்மைக்காக ஆத்மாவை சதோபிரதானமாக மாற்ற வேண்டும். தூய்மையாக ஆகி முக்திதாமத்திற்குச் செல்ல வேண்டும் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவதையாக ஆகின்றீர்கள். நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். முழு நாளின் நடிப்பு வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் மனமுடைந்து போகாதீர்கள். புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேக அபிமானம் விடுபட்டுக் கொண்டே செல்லும். தங்களை பாதுகாத்துக் கொண்டே இருங்கள். நாம் முன்னேறிச் சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ என்றால் உயர்ந்த வழி சிவபாபாவினுடையதே ஆகும். ஆத்மாக்களுக்கு சிவபாபாவினுடைய உயர்ந்த வழி கிடைக்கிறது. எவ்வளவு முடியுமோ ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். நாம் பாபாவை நினைவு செய்து பிறவி பிறவிகளுக்கும் தூய்மையாக ஆகின்றோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். விநாசம் முன்னால் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றன. ஆத்மா கூட ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் யார் இந்த தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழியை கூறுகின்றீர்கள். பாவம் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அனைவருடைய துக்கத்தையும் விளக்குவது எப்படி? நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரியாக ஆகிறார்கள். நான் என்ன கூறுகின்றேனோ அதை கேளுங்கள். நிராகார பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் ஒருவரே ஆவாறு. தபஸ்வி சொரூபம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு சொரூபம். அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கிறது. மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் ஜூவாலா ரூபத்தின் சக்திசாலி நினைவு மூலமாக பிராப்தியின் கிரணங்களின் அனுபவம் செய்விக்கிறார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, அன்பின் உருவம். பரமபிதா சிவபாபாவின் அன்பு குழந்தை நான். நான் பாபாவின் அன்பு, ஞானம், தூய்மையின் வாரிசு. நான் பாபாவின் நேரடி சந்தானம். பாபாவின் அன்பில் நான் சதா நிலை கொண்டுள்ளேன். பாபாவின் அன்பு எனக்கு நிரந்தர சக்தி. நான் ஒளிப்புள்ளி ஆத்மா. நெற்றியில் இரு புருவங்களுக்கிடையே பிரகாசமாக ஒளிர்கிறேன். பாபாவின் நினைவில் சுத்தமான ஒளிரூபம். பாபாவின் அன்பு, ஞானம், சக்தியின் பிரதிபலிப்பு. நான் ஞானத்தின் தீபம். பாபாவின் ஞானம் என் அறிவை வெளிச்சமாக்குகிறது. பாபாவின் ஒவ்வொரு சம்பந்தத்தையும் அனுபவிக்கிறேன். தந்தை எனக்கு தந்தை, தாய், குரு, நண்பன், சத்குரு என்று பல்வேறு சம்பந்தங்களில் இருப்பதை உணர்கிறேன். ஒவ்வொரு நேரமும் பாபாவின் பல்வேறு சம்பந்தங்களின் சகயோகம் பெறுகிறேன். பாபாவுடன் சகயோகத்தில் இருக்கிறதே என் இயல்பான யோகம். பாபாவின் நினைவு எனக்கு எளிதான யோகமாகிறது. நான் பாபாவுடன் எப்போதும் சகஜ யோகத்தில் இருக்கிறேன். சகஜ யோகமே எனது வாழ்க்கையின் அடிப்படை. பாபாவின் பல்வேறு உறவுகளின் பிராப்திகளை அனுபவிக்கிறேன். பாபாவின் சகஜ யோகி, நிரந்தர யோகி. பழைய உலகின் வாயு மண்டலத்திலிருந்து நான் விடுபட்டவன். பாபாவின் நினைவு எனக்கு சுகமாகிறது. பாபாவுடன் நிரந்தர சகயோகம் எனக்கு வரதானமாகியுள்ளது. பாபாவின் வரதான சக்திகளால் மனதில் உறுதியானவன். சிந்தனையில் தூய்மையானவன். அனைத்திலும் சமநிலையுடன் இருக்கிறேன். நான் அமைதியின் கடல் மகன். அமைதியின் மூலமே பரம அமைதியான நிலை. மௌனமே ஆத்மாவின் உண்மையான நிலை. நான் பாபாவின் நேரடி அன்பு குழந்தை. இதுவே எனது பெருமை. பாபா எனக்கு நிரந்தர ஆனந்தமய நிலையை அளித்துள்ளார். நான் பாபாவின் ஆனந்தக் குழந்தை. பாபாவின் வரதானங்களின் மூலம்
என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. பழைய சன்ஸ்கார்கள் அனைத்தையும் யோகாக்னியில் கரைத்து விட்டேன். பாபாவுடன் உள்ள தொடர்பே எனது ஆனந்த மூலாதாரம். நான் பாபாவின் ஆனந்த மூல வாரிசு. மகிழ்ச்சியே எனது இயல்பான நிலை. நான் சகோதர ஆத்மாக்களுடன் சிநேக வலிமையை பகிர்கிறேன். நான் 5 மூல தத்துவங்களுக்கும் தூய ஒளியை வழங்குகிறேன். என் ஆன்மாவின் அலைகள் உலகிற்கு சாந்தி பரப்புகின்றன. பாபாவின் வரதானமே எனக்கு அன்பு, ஞானம், தூய்மை, சக்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, அமைதி, மௌனம் ஆகிய அனைத்தையும் வழங்கியுள்ளது. நான் பரமபிதா சிவபாபாவைப் போன்ற பூரண தேவதா ஆத்மாவாக மாறியுள்ளேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.